ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம காவேரி விஜய் பிரிஞ்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ மொத்தமாக வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்குக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி மாதிரி இருக்குது. அதில் நிறையா இந்த திங்ஸ்லாம் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மேபி அவங்க வீட்டுக்கு காலி பண்ணுற டைமில் தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட். இந்த ஒரு பிக்கை பார்த்தா இது கனவா நிஜமா வீக்கோ பாண்டிங் எவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. திடீர்னு இந்த ஒரு பிக்கை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நடக்குது இங்கே, அப்படி என்னடா நடக்குது பிரச்சனைங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன நடக்க போகுதுன்னே ஒன்றும் புரியலைங்க. அந்த இடத்துல நம்ம நிவின் தான் 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ நம்ம பிரேம் மினிட் சார் ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சகலைகள் 3 பேரும் எப்பயுமே ஒரு வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆன் ஸ்க்ரீனில் இந்த 2 சகலைகளும் செமையாக வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம நிவின் தான் கொஞ்சம் விஜய் கிட்ட ஒரு மாதிரி இருப்பார். பட் ஆனால் இந்த ஒரு தருணத்தில் எனக்கு தெரிஞ்சு உண்மைகள்லாம் தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன், கான்ட்ராக்ட் பற்றின உண்மைகள். அதனால் இவங்க 2 பேருக்கும் ஃபைட் வருதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. கன்ஃபார்மாக இது ரியல் ட்ராக் தான். எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்க பாசிபிளே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களோட மூஞ்சியை பாருங்கள், எவ்வளவு கோவம் இருக்குது 2 பேருக்குள்ளேயும். அதுவும் நம்ம விஜய் மூஞ்சியை பாருங்கள், செம்ம டெரராக இருக்கார். அவ்வளோ ஒரு கோவம். அப்படி என்ன மேபி காவேரி கூட்டு போகிறதுனால அப்படி இருக்காங்களா என்னன்னே நல்லா கணிக்கவே முடியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஃபைனான ட்ராக் இருக்குங்க, ஒரே இப்படியே மூவ் பண்ணிட்டு இல்லாமல் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்களோன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.